வணக்கம். இன்றைக்கி நம்ம சிறுதானியமான திணை அரிசியில் ஒரு லெமன் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சிறுதானியங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுதே ரொம்ப சத்தானது அப்படின்னு நமக்கு தெரியும். அதுவும் லெமன் ரைஸ், லெமனோட மஞ்சள் சேர்ந்து மற்ற நட்ஸ் எல்லாம் சேரும் பொழுது அது உண்மையிலே ரொம்ப நல்ல சத்தான ஒரு உணவாகுது. இன்னொன்று, குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்ப பெஸ்ட்டானது. ஏன்னா இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம தனித்தனியாக சாப்பாடு கட்டி தரதை விட இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கும் பொழுது நல்லா அவங்க விரும்பி சாப்பிட்றது மட்டும் இல்லை, சத்தானதாகவும் இருக்கும். இப்போ நிறையா பேர் சிறுதானியங்களை எப்படி நம்ம உணவோடு சேர்த்துக்கிறது அப்படின்னு நிறைய டவுட் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரெசிபி நம்ம பண்ணும்பொழுது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே மத்தியானம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, பெரியவங்களுக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த திணை லெமன் ரைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக இதுக்கு அரிசி அதாவது திணை அரிசியை நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறமா ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ திணை அரிசி எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் 1 கப் திணை அரிசி எடுத்துக்கிறேன். இப்போ 1 கப் திணை அரிசி அப்படின்னும் பொழுது இதை நம்ம ஒரு 20 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ அரிசி ஊற வைக்கும்பொழுது அது கொஞ்சம் சாஃப்டாகிடும், ஈஸியாக இருக்கும் நமக்கு குக் பண்ணுறதுக்கும். அரிசியை பொறுத்த வரைக்கும், இந்த திணை அரிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா 20 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ நல்லா ஊறிடுச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம அரிசியை. ஸோ இப்போ நான் இந்த அரிசி குக் பண்ண போகிறேன். ஸோ அரிசி நம்ம ஆல்ரெடி இது எல்லோ கலர் ரைஸ் தான் பார்த்தோன்னாலே தெரியும். ஸோ இப்போ நம்ம ஒரு எப்படி குக் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ தண்ணி சாதமாக வேக வச்சு எடுத்து வடிச்சுக்க போகிறோம். ஸோ அதனால் நான் ஒரு 3 கப் தண்ணி ஊற்றுறேன் இதில். ஸோ பார்த்தோன்னா தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம திணை அரிசி ஊற வச்சு கழுவி வச்சுருக்க திணை அரிசி அதில் சேர்த்துடலாம். ஸோ இப்போ திணை அரிசி சேர்த்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 7 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிடுச்சுனாலே 7 மினிட்ஸில் அரிசி நல்லா வெந்துடும். ஸோ திணை சாதம் நமக்கு ரெடி ஆகிடும் ஒரு 7 மினிட்ஸில். ஸோ இப்போ பார்த்தோன்னா எனக்கு தெரியும், நான் இந்த மாதிரி பொங்கும்போது நான் சிம்மில் வச்சு திருப்பி ஃபுல்லில் வைக்கிறேன். ஸோ தட் கொஞ்சம் அது அடங்கி வேகும். கரெக்டாக ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே இந்த அரிசி வெந்துடும். நீங்கள் சிம்மில் வைக்கிறது ஃபுல்லில் வைக்கிறது பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு சாதம் நல்லா ஓரளவுக்கு வெந்தது தெரியுது. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஓரளவுக்கு சாதம் வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா பார்த்தோன்னா தெரியும் அரிசி வெந்துருச்சு, அந்த ஒரு மலர்ந்து ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி இம்மீடியட்டாக வடிச்சிடணும். ஸோ இப்போ இம்மீடியட்டாக நம்ம வடிக்கும்போது என்னென்னா, நமக்கு அதில் இருந்த அந்த கஞ்சியெல்லாம் வெளியில் போகிறது மட்டும் இல்லாமல் சாதம் நல்லா சாஃப்டாக உதிரியாக நமக்கு கிடச்சிடும். ஸோ திணை அரிசி சாதம் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அரிசியே எல்லோ கலருன்றனால எல்லோ கலர் ரைஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ திணை சாதம் இப்போ ரெடி. ஸோ இப்போ நம்ம லெமன் ரைஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக திணையில் லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம தாளிக்கிறதுக்கு பார்த்தோன்னா கடுகு, ஜீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, வரமிளகாய் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இதுவும் எடுத்துக்கலாம். அதோட பூண்டு கொஞ்சம் இடித்து வச்சுக்கிறேன், கருவேப்பிலை, லெமன் ஜூஸ், மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயம் இது ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த தாளிக்க வச்சிருந்த எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஸோ இப்போ பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இடித்து வச்சுருக்க பூண்டு இந்த மாதிரி இடித்து நம்ம லெமன் ரைஸில் சேர்க்கும் போது லெமன் ரைஸோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு டிஷ்னு உங்களுக்கு தெரியும். ஸோ டைஜஷன்லேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ பூண்டு கருவேப்பிலை நல்லா வதங்கினோன்னா நம்ம மஞ்சள் தூள், உப்பு இது ரெண்டுமும் சேர்த்து நம்ம இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு
கொஞ்சம் ஒரு ஒரு 1 or 2 minutes அந்த ஒரு சூடு அடங்கினோன்னு நம்ம வந்து அதாவது திணை அரிசி சாதம் ஆட் பண்ணிவிட்டு அதோட நம்ம லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த தாளித்து வச்சுருக்கதோட இந்த திணை அரிசி சாதத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு சூப்பரான திணை அரிசி லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த டைப்பில் ஒரு ரெசிபி பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் காலி பண்ணிட்டு தான் வருவாங்க. அதுவும் ஸோ உங்களுக்கு வந்து நார்மலாக பாலிஷ்டு ரைஸும் இல்லாமல் ஒரு மில்லட்டில் நீங்கள் இந்த மாதிரி லெமன் ரைஸ் கொடுக்கும்பொழுது ஹெல்த்தியான ஒரு லஞ்சாகவும் இது இருக்கும். ஸோ பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்ல ஒரு ஃபுட்டாகவும் இது இருக்கும். ஸோ ஒரு சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, அதுவும் திணை அரிசியில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.